ஹாய் ஹலோ வெல்கம் டு க்யூட் கார்னர். நம்ம இன்றைக்கி பூண்டு போட்ட வத்த குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் வச்சுட்டு இதில் தாளிக்கிற வடகம் போட போகிறோம். இது வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுவாங்க. எங்கள் மாமியார் வெயில் காலத்தில் நல்லா பண்ணி காய வச்சு கொடுப்பாங்க. இது தாளிக்கிற வடகம். இது கடையில் கூட கிடைக்கும். இந்த மாதிரி உருண்டி கொடுப்பாங்க. அதில் நான் ஒரு 2 எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டு பெருசாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் சின்னதாக இருக்கிறதுனா முழுசாகவே போட்டுக்கலாம். பூண்டை நல்லா கொஞ்சம் லைட்டாக எல்லாம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவீங்க. அதுதான் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிடும்போது நல்லா எல்லாம் அதோடு சேர்ந்து கரைஞ்சிடும். அதனால் பசங்க தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இது நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு முதல்ல இதை வதக்கிக்குவோம். ரொம்ப நேரம் வதக்கிடாதீங்க, கருகி போயிடும், டேஸ்ட் மாறிடும். லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். இது ஒரு எலுமிச்சம்பழத்தோட கொஞ்சம் கூட உள்ள அளவில் உள்ள புளி எடுத்திருக்கேன். அதையும் இதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். உப்பையும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுவோம். உங்களுக்கு வேணும்னா பூண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி வெங்காயம் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயம் போட மாட்டேன், அதனால் நான் போடல. இது இந்த மாதிரி பண்ணால் இது நல்லாயிருக்கும். இது மாதிரி பண்ணால் எங்களுக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு வேணால் பூண்டு போடுறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு நல்லா சுண்டி வரும். எண்ணெய் மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்தோடனே கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பூண்டு கூட அதிகமாக போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இது கம்மியாக வச்சுருக்கேன் குழம்பு, அதனால் ஓரளவுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ வெளில எண்ணெய் மிதந்து வருது பாருங்கள். அதனால் இது ஒரு 2-3 நாளைக்கு நல்லாவே வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வெளியிலே வச்சுருந்தாலே தண்ணி படாத பாட்டிலையோ இல்லை டப்பாலையோ போட்டு வச்சிட்டோன்னா 2-3 நாள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இதே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க இந்த வத்த குழம்பு. இது பூண்டு போட்ட வத்த குழம்புன்னு நாங்கள் சொல்லுவோம். பூண்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.